இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல் வந்து பார்த்தீங்கன்னா, பேசி கவுக்குறது இல்ல. பேசாமலே அமைதியா இருந்து கவுக்குற சூழல். ஏன்னா, எல்லாரும் படித்த மக்கள், மக்கள் எல்லாரும் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே படிச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேசுறத விட செயல் காட்டணும் அப்படிங்கிறது தான். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது இவருக்கு அதிகமா பேச்சு வராது. ஏன்னா செவ்வாய் நீச்சபங்க ராஜயோகம். செவ்வாய்ன்னா வாயின்னு அர்த்தம். வாயாடி சாதிக்க தெரியாது. சாதிக்கவும் மாட்டார். ஆனா அமைதி காத்து சாதிச்சு வந்துருவார். நீங்க வேணா அவருடைய இப்ப ஒரு இசை வெளியீட்டு விழாவாக இருக்கட்டும், ஒரு படத்தோட ப்ரமோஷனா இருக்கட்டும், அங்க நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து அமைதியா நின்னுட்டே இருப்பாரு. ஆனா கரெக்ட்டா ஏறி போயிட்டு இப்ப ஒரு சிவகார்த்திகேயன் மேட்டர்ல வச்சுக்கோங்களேன். சிவகார்த்திகேயன் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர். அவர் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. இவர் மேடையில ஏறுறாரு. மேடையில ஏறி பேசிட்டு, "ஆமா நீ தான் ஹீரோ ஆயிட்டியே! நீ எதுக்கு வந்து திருப்பி இதுக்கு வர?" அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார் இல்லையா? ம். ஒரு வார்த்தை கேட்டாரு. அவர் உடனே உங்க வாயால நான் ஹீரோன்னு கேட்ட பிறகு தான் சந்தோஷமா இருக்குனாரு. அதே மாரி அவர் வெற்றி அடைகிறார். இந்த மாரி அந்த பேசக்கூடிய வார்த்தையை நறுக்காகவும், நயமாகவும், சுவையாகவும், சரியாகவும் பேசக்கூடிய ஒரு நபர். அத சரியா அவர் பண்ணுவார். அத மாரி அரசியல்லயும் அவர் வந்து சரியான விஷயத்த சரியா பேசுவாரே ஒழிய, அடிக்கடி பேசி, பேசி, பேசி உங்களுக்கு போர் அடிக்க மாட்டாரு. அப்ப அதுவே அவருக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டின்னு நீங்க நெனச்சாலும், அதுதான் அவரோட பிளஸ்ங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு வந்து இப்ப போயிட்டு இருக்க தளம் எல்லாமே பிளஸ்ஸு. ஒவ்வொரு நிகழ்வும் சரி. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவா போய் சரியான இடத்துல நின்னு, அவர் ஒரு வெற்றியாளனா இந்த அரசியல் தளத்துல நிக்க வைக்கும்.